உன் சொத்து யாருக்கு வேணும்? எங்களுக்கு வேண்டாம். மொத்த சொத்தும் கத்தையா நம்ம கைக்கு வரப்போகுது அப்படின்னு சக்திவேலும் குமாரவேலும் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறது பேராசை பெருநஷ்டமா போக போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க அன்பு உறவுகளே. ஆனா ஆமாங்க, சொத்தை பூரா பிரிக்கிறாருன்னு அகமகிழ்ந்து போய் நிக்குதுங்க அப்பன்னு மயனும். என்ன ஒரு திண்ணக்கம்! டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, அப்பா என்னப்பா திடீர்னு பெரியப்பா இப்படி சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்க போறேன்னு சொல்றாரு. டேய் விடுறா, நல்லது தானே, கொடுக்கட்டும். அவரு பயப்படுறாரு ஏதாவது ஆயிரும்னு. அவரு போறதுக்குள்ள எழுதி கொடுக்கறது நல்லது தானே. அட பாவி! ஏன்டா, எனக்கு ஏதாவது ஒண்ணா என் தம்பி பச்சை பிள்ளை மாதிரி அழுவேன். அதனாலதான் நான் அவன்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு சொன்னேன். முத்துவேல் எங்க? சொத்து அவன் போனாலும் பரவாயில்ல, சொத்து நமக்கு வந்தா சரின்னு நினைக்கிற. நீ எங்கடா? அல்ப அல்ப செம்ம கோவந்தாங்க வருது. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல. அது என்ன பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்க கூடாது, ஆனா எவ்வளோ ஒரு திருட்டு சிரிக்குமாவ பாக்கியத்துமாக சுடர் இந்த வீட்டுல அம்புடு சொத்துக்கும் ஆளலாம். ஆனா இங்கே பிறந்து வளர்ந்த இந்த வீட்டு செல்ல மக ராஜி இந்த சொத்தை ஆளக்கூடாதா? ராஜிக்கு கொடுக்க கூடாதா? ஆனா ஆமாங்க, அப்பனுமே நான் அதாங்க பேசுறேன். பெரியப்பா ராஜிக்கு எழுதி வச்சிருவாரா? தங்காச்சி தங்காச்சி தங்கமான தங்கச்சின்னு சொல்லி இத்தனாலும் சொன்னவன் இன்னைக்கு ராஜிக்கு எழுதி வச்சிருவாரா? அந்த கதிருக்கு எழுதி வச்சிருவானா? எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் இல்லடா, நமக்குத்தான். இவன் அதை விட நமக்கு தாண்டா அப்பா பெரியப்பா செய்வாரு அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செந்திலுக்கு எல்லாம் அப்படியே வயிறு எல்லா ஸ்பாட்டும் அங்கங்கமா கலண்டு தொங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரோபோ எந்திரல டொடக்கு டொடக்கு டொடக்குன்னு எல்லாம் கலண்டு கீழே தரையில விழுகும்ல, அந்த மாதிரி சுரேஷுக்கு அள்ளு விடுது. இப்ப மட்டும் பொண்டாட்டி தேவைப்படுதுங்க. அன்னைக்கெல்லாம் என்ன, ஏய் மீனா, ஐய் ஊய், உன் தயவு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ஆட்டம் போட்டேன் சொன்னமுத்தா, கொஞ்சம் நஞ்சமாடா போட்ட அப்படிங்கிற மாதிரி. இப்ப மீனா வா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி முடிக்க வீட்டுக்கும் போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பாண்டியனை பத்தி தெரியுமேங்க, சும்மாவே ஆடுவேன் சலங்கை கட்டி விட்டா நான் தான் பிராய்ச்சித்தம் பண்ணினேன். தப்புக்கு தண்டனை கிடைக்கணும்ல, தண்டனை அனுபவிக்கணும். கிடைச்சா அனுபவிச்சுக்க. யார் உன்னைய பத்தி என்ன பேசினா நான் கவலைப்பட போறதில்ல. ஆமாங்க, பொம்பளை பிள்ளை ஓடி போயிட்டேன்னு சொன்னதுக்கு போய் ஆட்டோவில் மைக்கு கட்டி ஊர் ஊரான்னு சொல்லிட்டு வந்தவர். ஆமா, என் பிள்ளை போணுச்சு, எதுக்காக போணுச்சு அப்படிங்கிறது நடந்த டீட்டெயில்ஸை ஊர் முழுக்க சொன்னாரு. இப்ப என் வீட்டுல தான் என் பொண்ணு இருக்குன்னு. இப்ப அதே மாதிரி சொன்னாலும் கூட சொல்லுவாரு, என் புள்ள ஏதோ தெரியாம பண்ணிட்டான், இப்ப தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடிட்டான், இப்ப தண்டனையும் அனுபவிப்பான், நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க ரெடி அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்லுவேன் அந்த பாண்டியன். அந்த சமயத்துலதான் இங்க கூப்பிட்டு விடுறாங்க. கதிர் ராஜி எல்லாரையும் வாங்கன்னு சொன்னோன்னே என்னன்னு தூக்கி வாரி போடுது. என்ன என்ன வச்சு, வா அப்பா கூப்பிடறாளன்னு போய் கேட்டா, இந்த மாதிரி நான் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்க போறேன், எல்லாரும் வந்துருங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அப்பா நீ எதுக்குப்பா இதெல்லாம், அதெல்லாம் வேணாப்பா, நீ சும்மா இரு ராஜி, எனக்கு இன்னைக்கு இருப்பானா நாளைக்கு இருப்பானா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து எல்லாருமே வந்துதான் தீரணும், யாருக்கு கொடுக்க போறேன் எதுக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு இல்ல, ஒட்டுமொத்த குடும்பம் பூரா வரணும் அப்படிங்கிறாங்க. இங்க சூடரு தங்கமேல்கிட்ட யதார்த்தமா சொல்லுது. தங்கமேலு யதார்த்தமா பதார்த்தமா அப்படியே அம்பா பங்கிட்ட சொல்ல, சொத்தை பத்தி எழுத போறீங்களா? டேய், நம்ம மாப்பிள்ளைக்கு என்ன எழுதுறாங்கன்னு பாக்கணும். முத்துவேலு சொத்து பூராமே நம்ம மகளுக்கு தாண்டி, குமாருக்கும் நம்ம சுடருக்கும் சேர்த்து எழுதி வைக்க சொல்லுவோம், நம்ம சக்திவேல்கிட்ட கேட்போம், நம்ம சொன்னா கேட்டுத்தானே ஆகணும் அப்படின்னு தங்கமேல் சிரிக்குது. என்னடி சிரிக்கிற? இல்ல அந்த ஆள் அந்த மனுஷனை, அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாம நீ பேசுற, உன் மகளுக்கு எப்படிம்மா எழுதி வைப்பாரு? புள்ளையா கட்டி கொடுத்துருக்கோம்ல, நம்ம நம்ம குடுமி அவங்க குடுமி நம்ம கிட்டடி. அது கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை நீ குடுப்பியோ கொடுக்க மாட்டியோன்னு பயந்துட்டு இருந்தாரு. இப்ப குடுத்துட்ட, இனிமே உன் குடுமிதான் அவங்க கையில, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஒன்னும் எகிரி அடிப்பாரு, இல்லையா இறங்கி என் பிள்ளைகிட்ட தானே ஓன் பிள்ளை வாழ போறா, என் பிள்ளைகிட்ட இருக்க சொத்து பூரா ஓன் பிள்ளைக்கு தானே அப்படியே அந்தர்பல்ட்டி அடிப்பான். ஆனா கனவு காணாதம்மா, சும்மா ரெடி நானும் போவேன் அப்படின்னு இந்த அம்மாவும் போகுதா. பதிவுத்துறை அலுவலகத்துக்கு போயிடுறாங்க. எல்லாத்தையும் எழுதி கொண்டாந்து ரெடியா வச்சிருக்காரு. அந்த ஆட்கள் வக்கீல் குடுக்குறாரு. சக்திவேலுக்கு பரபரப்பா இருக்கு. அப்பா எனக்கு தானே எனக்கு தானே, டே தம்பி ஒருத்தர் இருக்கான்டா, அவனுக்கும் கொடுப்பாடா. இங்க பழனிவேலுக்கு எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லைங்கிறாரு. எல்லாமே என் அண்ணனே இருக்கட்டும் எடுத்துக்கட்டு. ஆனா சுகன்யா இருக்கே, ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு பிசாசு இருக்கு, பிராண்டுது. எப்படி அண்ணன் மட்டும், நம்மளுக்கும் வேணும். ஆமா, நீ எப்படி உழைச்சு வச்சிருக்கிற வேணுங்கிற. என்னடி இவ ஒருத்தி, எங்க அப்பா விட்டுட்டு போனது ஒன்னே ஒண்ணுதான், அதுக்கப்புறம் பல மடங்கு ஆக்குனது எங்க பெரிய அண்ணன்டி அப்படிங்கிறாங்க. அந்த ஒண்ணுல தானே வந்துச்சு, அது எப்படி நீ அப்படின்னு சொல்ல, நேத்து வந்தாலாம் சொத்து பங்குக்கு நிக்கிறேன், நான் அந்த வீட்டுல இருந்து ஒண்ணுமே உழைக்கவே இல்லடி, அந்த வீட்டுல பொறந்தில்ல, அந்த வீட்டுல வாழவே இல்ல, அவங்க ஏன்னு தின்னுகிட்டு இருந்தாங்க, வா. ஆளுக்கு இப்படி ஒரு லாஜிக் பேசிட்டு இருக்கேங்க. இப்ப சொத்தை பிரிக்கிறாங்க. பிரிச்சு படிச்சு பார்க்க சக்திவேலுக்கும் குமாரவேலுக்கும் ஆப்பு இடி இறக்குன மாதிரி இருக்குங்க. இந்த சொத்து பூராத்தையுமே அப்படியே 4 பங்கா பிரிக்கிறோம் அப்படின்னு வந்துருதுங்க. 4ஆ அப்படிங்கிறாங்க. எங்க அப்பா விட்டுட்டு போனது என்னமோ ஒரே ஒரு நிலம்தான், ஒரே ஒரு இதுதான். ஆனா அதை நான் பல மடங்கு ஆக்கி வச்சிருக்கேன். என் தம்பியும் கூட இருந்தான் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் எனக்கு நிறைய நான் வச்சிருக்கேன். இருந்தாலும் நான் 4 பங்கா போடுறேன்.
என்னோட சொத்து சம்பாத்தியம் அம்புட்டுமே நான் நாளாங்க போடுறேன் அப்படின்னு ஆடி போகுது அப்படியே. நாளா? என்னப்பா? என்ன என்ன பெரியப்பா என்ன அப்படின்னு குமார் கேட்க, ஆமாடா 4 பங்கு தான். யாரு அப்படிங்கல, என்னடா நான், உங்க அப்பன், உன் அத்தை, உன் சித்தப்பா அப்படிங்கல. சித்தப்பாக்கு வேணா குடுக்கலாம், அத்தைக்கு எதுக்கு? ஏன்? அத்தை இந்த வீட்ல பொறந்தவ தானடா. அது இன்னொரு வீட்டுக்கு போயிடுச்சுல. இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா, இப்ப நீங்க எல்லாரும் இந்த வீட்ல இருக்க போறீங்களா? நாளைக்கு நீ ஒரு வீட்டுக்கு போவ. இந்தா அவன் ஒரு வீட்டுக்கு போயிருவேன். நான் இந்த உலகத்த விட்டே போனாலும் போலாம். என்னங்க அப்படிங்குது ராஜி அம்மா. அடி நீ வேற சும்மா இரு. குறுக்க குறுக்க என்னங்க என்னங்கன்னுகிட்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. யாருமே உன் பேரன் பேத்தி காலத்து வரைக்கும் இதுக்குள்ள இருப்பியா? நான் இருப்பேன். நீ மட்டும் இருப்ப. எங்க எல்லாத்தையும் விரட்டிட்டு இருப்ப. பெரியப்பா என்ன பெரியப்பா? அடே வாய மூடுறா. இப்ப நம்ம அப்பா இந்த வீட்ல பொறந்தாரு, வளர்ந்தாரு. அவங்க குடும்பம் மட்டும் தானே இருக்கு. சித்தப்பாவும், அவங்க அண்ணன் குடும்பமும், தம்பி குடும்பம் இங்க இருக்கா? அவங்கவங்க தனியா தானே போயிட்டாங்க. அந்த மாரி வேற வேற குடும்பம் ஒரு காலத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு போயிரும்டா. யாரும் ஒண்ணாவே இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்கவங்க சொத்த அவங்கவங்க குடுத்துதான் ஆகணும். அதுக்காண்டி பொம்பள பிள்ளைக்கு டேய் 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 நம்ம அப்பாவுக்கு பிறந்ததான்டா 5 பேர் 4 பேருமே. அப்படின்னா 4 பேருக்கும் தானே சரிசமட்டமா குடுக்கணும். அதுல என்ன ஆம்பள பிள்ளை மட்டும் தான் அப்பாவுக்கு பொறந்துச்சா? அப்ப அம்மாவ களங்கப்படுத்துறியா? என்னடா சொல்ற? அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் காலங்காலமா என்ன காலங்காலமா பெண்களுக்கும் சம உரிமை, சம பங்குன்னு எல்லாமே தீர்ப்பு வந்துருச்சு. வாய மூடு. இது எல்லாமே நான் உழைச்சது. அப்பாவோட சொத்துன்னு பார்த்தா, அந்த ஒரு சதம் மட்டும் உனக்கு வேணா தந்துர்றேன். வச்சுக்கிறியா? அப்படிலாம் இல்லண்ணே. அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சக்திவேல் பேர்ல அந்த ஒரு பங்கு எழுதிறாங்க. பழனிவேலுக்கு எழுதி வச்சுர்றாரு. இந்த பக்கம் பார்த்தா கோமதிக்கு 4 பத்திரமா இருக்கு. என்னோட பங்க உங்க பங்கு உங்க வாரிசுகளுக்கு நீங்க குடுக்குறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா என் பங்க என் வாரிசுக்கு நான் குடுக்குறேன் அப்படின்ட்டு ராஜி பேர்லயும், கதிர் பேர்லயும் எழுதியிருக்காங்க. அப்பா! அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நான் கதிர் பேர்ல எழுதியிருப்பேன். ஆனா வேணாம். அம்மா தான் சொன்னா. 2 பேர் பேர்லயும் எழுதுங்க. அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கரெக்ட்டா இருக்கும்னு சொன்னா. அதுவும் கரெக்ட்டா இருந்துச்சு. மாப்பிள வாங்க பிடிவாங்க, கையெழுத்து போடுவாங்க அப்படிங்கல. மாமா என்ன மாமா நினைச்சிட்டு இருக்கீங்க? கதிர் கோவம் வருது. கோமதிக்கு அதே மாரி கோவம் வருது. யாருக்குண்ணே வேணும் இந்த சொத்து? உன் சொத்தெல்லாம் நாங்க கேட்கலண்ணே. எங்களுக்கு பெருசா இருக்கிற சொத்து என் புருஷனுக்கு நான். இந்த வீட்டு சொத்துன்னு பார்த்தா என் புள்ளைக்கு உன் மக. இத விட என்னண்ணே வேணும்? என்னடா சொல்ற கதிரு? ஆமாம்மா, எனக்கு இந்த சொத்தெல்லாம் நான் ஆசைப்படவே இல்ல. கதிரு, அப்போ உனக்கு இந்த சொத்து எதுவுமே வேணாமா? என்ன ராஜி இப்படி பேசுற? எங்க அப்பாவோட சொத்தே நான் வேணாம்னு நினைக்கிறவ, உனக்கு புரியாதா என்ன? எனக்கு புரியும் கதிரு. இருந்தாலும் உன் வாயிலிருந்து இவங்கெல்லாம் கேட்டுக்கணுங்கிறக்காக தான் சொன்னேன். கேட்டுக்க குமாரு, சித்தப்பா கேட்டுக்க அப்படின்னு அந்த 2 பத்திரத்தையும் எடுக்குறாங்க. கோமதியோட பத்திரம், ராஜியோட பத்திரம், இந்த 2யும் கொண்டாந்து அவங்க அப்பா கையில குடுத்துடுறாங்க. இது வேணாம்ப்பா, நீங்களே இந்தா நிக்கிறாரு. இவருக்கு குடுத்தாலும் சரி, நம்ம சித்தப்பாக்கு குடுத்தாலும் சரி, இல்ல நீங்களே வச்சுக்கிட்டாலும் சரி. எங்களுக்கு இந்த சொத்து வேணாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு என் பொண்டாட்டி போதுமாமா அப்படின்னு ராஜி அப்படியே அணைச்சுக்கிறாரு. பாண்டியன் வராரு. ஆமா, என் புள்ள மாரிதான் நானும். எனக்கு என் தங்க விக்கிரகம் போதும். 60 கிலோ எட்ட வைரம் குடுத்திருக்கீங்க அப்படிங்கல. யாருங்க சொல்றீங்க? என்னையவா? ஆமாடி. நான் 60 கிலோ இல்லங்க, 70 கிலோ அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே எல்லாம் குறைச்சு சொல்லுவாங்க. நீ கூட சொல்ற. உண்மைய தானங்க சொல்றேன். நீங்க வைரம்ல சொல்லியிருக்கீங்க. அதனால 70 கிலோ. அப்ப தகரம்னு சொன்னா, ச்சோ! அதெல்லாம் நீங்க தகரம்னு சொல்ல மாட்டீங்க. இல்ல ஒருவேளை சொன்னா, ஐய்யய்ய நான் சொல்ல மாட்டேன் போங்க அப்படிங்கிறாங்க. 20 கிலோன்னு சொல்லிப்பியா? அது எப்படி நான் சொல்லுவேன் போங்க அப்படிங்கிறாங்க. டேய் மருமகள கூட்டிட்டு வாடா. அப்பா ஏம்மா பொண்டாட்டி அப்படிங்கல. அது வைடூரியம்டா. இல்ல இல்ல வைரம் தான்டா. ஏன்ப்பா மாத்திட்ட? வீட்டுக்குள்ள போய் ரூமுக்குள்ள உன் அம்மாகிட்ட நான் முத்து வாங்க முடியாதுடா. என்னப்பா ஊரே மிரட்டுற, அம்மாவுக்கு பயப்படுற? டேய் எப்பேர்ப்பட்டவனா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு பயந்தான்டா ஆகணும். அப்பதான்டா குடும்பம் திளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ராஜி 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 அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. வேணாம்ப்பா எனக்கு சொத்து வேணாம் அப்படின்னு கிளம்ப, சக்திவேலும் குமாரும் அப்படியே ஆடி போய் பாக்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.